Hi viewers, welcome to Mirtha's Kitchen. இன்னைக்கு நம்ம Mirtha's Kitchenல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம். ஸ்நாக்ஸோட பேரு Mysore Bonda. இது செய்யிறதுக்கு பெருசா எந்த ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு தேவைப்படாது. பருப்பு எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை. உங்க வீட்ல மைதா மாவு மட்டும் இருந்தா போதும். இது நம்ம உடனே செஞ்சிடலாம். திடீர்னு வீட்டுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா கெஸ்ட் வராங்க அப்படின்னா உடனே இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் போண்டா செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. சரி வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மைசூர் போண்டா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன்னா இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை. அடுத்ததாக 200 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மைதா மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நாம் உளுத்தம் வடைக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இன்கேஸ் நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து திரும்ப கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 15 to 30 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ஊற விட்டுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் மீடியம் சைஸ்க்கு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வையும் சிம்லேயே வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி ஈவனாக திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் நல்லா கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், டெலிஷியஸான மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாவ், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி உள்ளவும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.